வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெஜ் கோலாபுரி. இது சப்பாத்தி, ரொட்டி, நான், தோசா எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சு 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 4 கிராம்பு, 3 ஏலக்காய், 6 முந்திரி பருப்பு, 5லிருந்து 6 காய்ந்த மிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் குருமிளகு சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 டேபிள் ஸ்பூன் துருவிய தேங்காய் சேர்த்து லேசாக வறுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து மணம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. வறுத்த மசாலாவை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நல்லா பழுத்த 2 பெரிய ஆப்பிள் தக்காளி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு பேன் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/4 கப் கேரட், 1/4 கப் குடைமிளகாய், 1/4 கப் பீன்ஸ், 1/4 கப் பச்சை பட்டாணி, 1/2 கப் அளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவர் சேர்த்து எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். இப்படி நம்ம காய்களை வறுக்கிறதுனால கிரேவி சாப்பிடும் போது காய்களை நல்லா கிரன்ச்சியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. காய்களை நல்லா வதங்கிருச்சு. இப்போ அதை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு கடாய் வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஒரு கருப்பு ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இடித்த பூண்டு இஞ்சி சேர்த்து ஒரு வதக்கிக்கலாம். 1/2 கப் அளவுக்கு பொடியை நறுக்கிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போக வதக்கிக்கோங்க. இந்த பதம் வர வரைக்கும் வதக்கிக்கணுங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்க காய்களை இதில் சேர்த்திக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. கன்சிஸ்டன்சி பார்த்து நீங்கள் தண்ணி சேர்த்திக்கோங்க. எல்லாத்தையும் கலக்கி விட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டால் போதுங்க. கிரேவி தயாராகிடுச்சு. கொஞ்சம் பொடியை நறுக்கி கொத்தமல்லி தழை சேர்த்து கலக்கிக்கலாம். நல்ல மணமாக இருக்குங்க. இந்த ரெசிபி கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும். நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கனால நமக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.